ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம C# பார்க்க போகிற டாபிக் எல்சிஃப் லேடர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்சிஃப் லேடர் யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, Notepad++ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுறோம். நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, else_if அப்படின்றத நான் வந்து போட்டுக்கிறேன். இல்லைனா else_ladder அப்படின்றத போட்டுக்கிறேன் நான். ஓகேங்களா, _ladder.cs அதாவது C# அப்படின்ற ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா, யூஸிங் சிஸ்டம் அப்படின்றத நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் நேம் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா, கிளாஸ் நேம் வந்து ஃபைல் நேம் மாதிரியே நான் வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, else_ladder. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் நேமும் நம்ம கிளாஸ் நேமும் சேமாக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, else_ladder அப்படின்றத நான் கொடுத்துக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெயின் ஃபங்க்ஷன் போடுறோம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் void main. ஸோ அந்த மெயின் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். தென் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இப்போ எல்சிஃப் லேடருக்கு வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு ஆவரேஜ் வந்து நான் வந்து கெட் பண்ண போகிறேன். ஸோ இன்புட்டாக நம்ம கெட் பண்ணிவிட்டு அந்த ஆவரேஜ் வச்சு நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த கிரேட் பிரிண்ட் ஆகணும். அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 91 to 100 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து A+ கிரேடு பிரிண்ட் ஆகணும். அது கீழே இருந்துச்சு, அதாவது 81 to 90 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏ கிரேடு பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வச்சு இப்போ நான் வந்து எல்சிஃப் லேடர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் மார்க் வந்து நம்ம கெட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து இன்ட்டில் நான் ஆவரேஜ் அப்படின்றத இன்புட் வாங்கிக்கிறேன். ஸோ நான் சிம்பிளாக வந்து AVG அப்படின்றத வாங்கிக்கிறேன். ஏன்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜாக நான் வந்து என்டர் த ஆவரேஜ் அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ console.write லைனில் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோன்னா, என்டர் தி வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் அப்படின்றத நான் வந்து ஜஸ்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா AVG ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்புட் வாங்குகிற எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ரிங்காக தான் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து இன்ட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து இன்ட்டில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா int டாட் ஃபேர்ஸ். ஸோ ஃபேர்ஸ் அப்படின்றத கொடுத்து தென் இதில் ப்ராக்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம console.readline அப்படின்றத போட்டுக்கலாம். console.readline அப்படின்றத போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, console.readline நமக்கு வந்து வேல்யூவை ஸ்ட்ரிங்காக வந்து நமக்கு வந்து கெட் பண்ணிவிடும். ஸோ அதை கெட் பண்ணிவிட்டு நம்ம int.fairs அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து AVG அப்படின்ற வேரியபிளை நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணிவிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம இன்புட் வாங்கின வேல்யூ இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து செக் பண்ண போகிறேன். சப்போஸ் இந்த AVG அப்படின்ற வேல்யூ நமக்கு வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 91. ஸோ 91லேருந்து தென் ஆம்பர்சன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு கண்டிஷனும் நமக்கு வந்து செக் பண்ணணும். ஸோ ஒன்று இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும், இல்லை இந்த செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுறதுனால இது வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 91, தென் ஆவரேஜ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா, யுவர் கிரேட் இஸ் A+ அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் பண்ணுறதுக்காக console.write லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ரைட் லைனில் பார்த்திங்க அப்படின்னா யுவர் கிரேட் இஸ் அப்படின்னு போட்டு நான் வந்து A+ அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். A+ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் சேம் அடுத்தது வந்து எல்சிஃப், அதாவது அடுத்தது சப்போஸ் இந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எல்சிஃப் அப்படின்றத போட்டுக்கிறேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சேம் இதே மாதிரி கண்டிஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சேம் அதே தான் போட போகிறேன். ஸோ ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 81 இருக்கா அப்படின்றத செக் பண்ணேன். சப்போஸ் நம்ம 91 to 100 செக் பண்ணியாச்சு. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 81 to 90 அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக அடுத்தது நான் வந்து ஆம்பர்சன் சிம்பிள் போட்டிக்கிறேன். தென் அகைன் ஆவரேஜ் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 90. இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறேன். ஸோ சப்போஸ் இந்த கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா
நமக்குள்ளே என்ன பிரிண்ட் ஆகணும், யுவர் கிரேட் இஸ் ஏ அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். நம்ம ஃபஸ்ட் கிரேட் வந்து ஏ ப்ளஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிரேட் வந்து ஏ அப்படின்றது பிரிண்ட் ஆகணும். ஸோ சப்போஸ் நமக்கு இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை, தென் அகைன் வந்து நம்ம வந்து ஒரு 60 மார்க்ஸ் வரையில் நம்ம வந்து போட்டுக்கலாம். சேம் இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். தென் எல்சிஃப், தென் அகைன் வந்து நம்ம வந்து எல்சிஃப் போட்டுக்கிறோம். ஸோ இதை தான் வந்து எல்சிஃப் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன் இருக்கும். சப்போஸ் அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிற கண்டிஷனை செக் பண்ணணும். சப்போஸ் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நெக்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அகைன் அண்ட் அகைன் எல்சிஃப் அப்படின்னு வர்றதுனால நமக்கு வந்து இது வந்து எல்சிஃப் லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கிரேட் இஸ் பின்னு கொடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 80 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் வந்து செக் பண்ணணும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 71 to 80 இருக்கிற ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து செக் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கண்டிஷனை கொடுத்துக்கிறேன். தென் அகைன் நான் வந்து அதே காப்பி பண்ணிக்கிறேன். தென் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 61 to 70 இருக்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு செக் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 61 to 70 இருக்கிற வேல்யூஸ் நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணிவிட்டு இந்த கிரேட் வந்து நமக்கு வந்து சி கிரேட் அப்படின்றது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 51 to 60 இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 51 அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ 51 to 60 செக் பண்ணணும். ஸோ 51 to 60 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த கிரேடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரேட் இஸ் டி அப்படின்றது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் இது எதுவுமே நமக்கு கிரேடு லெஸ் தென் 50 இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்ஸில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிரேட் இஸ் இ. ஸோ எல்ஸ் அப்படின்றத போட்டு தென் நான் உள்ள என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைனில் யுவர் கிரேட் இஸ் இ அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். யுவர் கிரேட் இஸ் இ அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு ஸோ இதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ டெஸ்க்டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்சிஃப் லேடர் .cs ஃபைல் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இன்னும் இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல் ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோன்னு இருக்கும். ஸோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு உள்ள ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்றது இருக்கும். விஷுவல் ஸ்டுடியோ கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும் நமக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாத் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோவில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்க்டாப்புக்கு வந்து அந்த பாத்தை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ சிடி ஸ்பேஸ் யூசர்ஸ் தென் சிடி ஸ்பேஸ் ஸ்டான்லி தென் சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப். ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்புக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து கம்பைல் பண்ணுறதுக்கான கோடை வந்து நான் வந்து டைப் பண்ண போகிறேன். ஸோ சிஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா C# கம்பைலர் அப்படின்னு மீனிங். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ ஃபைல் நேம் வந்து lcflader.cs அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். தென் என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு exe ஃபைல் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ நம்ம வந்து இதிலே வந்து ஃபைலை வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா lcflader.exe அப்படின்ற ஃபைலை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்டர் தி வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் அப்படின்றது கேட்குது. ஸோ நான் வந்து ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 91 வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கிரேடு பார்த்திங்க அப்படின்னா யுவர் கிரேட் இஸ் A+. நம்ம வந்து 90 to 91 கிரேட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம A+ அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து அவுட்புட்லேயும் நமக்கு 91 அப்படின்றது 91 கிரேடுக்கு A+ அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. தென் அகைன் நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ கிரேட் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 45 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா யுவர் கிரேட் இஸ் இ அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 51 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 51க்கு லெஸ்ஸாக இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்குமே நமக்கு வந்து இ கிரேடு தான் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து lcflader வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjos.com விசிட் பண்ணுங்கள். தென் யூடியூப்பில் tutorjos அப்படின்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.